விஜய் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக அவங்களோட கண்ணை மூடி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா கண்ணை ஓப்பன் பண்ணிவிட அந்த காட்சியை பார்த்துட்டு காவேரி செம்மையாக ஹாப்பியாகிறாங்க. ஏன் ஆச்சரியமும் பட ஆரம்பிக்கிறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, நாளைக்கு காவேரிக்கு நடக்க போகிற வளகாப்போட ஹாலை தான் விஜய் காவேரிக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே விஜயே காவேரிக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் சந்தோஷத்தில் கண்ணே கலங்கிடுறாங்க. ஆனாலும் அவங்க விஜய்கிட்ட, ஏங்க ஏன் இவ்வளோ, ஏன் உனக்கு பிடிக்கலையா? நானும் அதனால தான் உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாததுனால முன்னாடி நாளே உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன். உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். நாளைக்கு எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதுக்கு காவேரியும், இல்லைங்க எனக்கு டெக்கரேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனாலும் வீட்டில் கம்பெனிலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் தேவைதானா? சிம்பிளாக நம்ம வீட்டில் வச்சே இந்த வளகாப்பை நடத்திடலாமே. அதுக்கு விஜயும், இங்கே பாரு காவேரி, பிரச்சனைன்றது ஒவ்வொரு மனுஷங்குள்ளேயும் எப்போவுமே இருக்க தான் செய்யும். நம்ம அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட சந்தோஷத்தை தள்ளி வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம அதுக்காக ரொம்பவே வருத்தப்படுவோம். ஏன் நீயே யோசிச்சு பாரு, இந்நேரம் இந்த பிரச்சனைக்காக நம்ம வளகாப்பை வேண்டான்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா நீயே வளகாப்பு நடத்தியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வருத்தப்படுவேன். ஸோ அப்போ ஃபீல் பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் பிரச்சனை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷத்தையும் அப்பப்போ கொண்டாடணும். நீ என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு இந்த வளகாப்பு செம்ம பெஸ்ட்டாக அமைய போகுதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அடுத்த நாள் வளகாப்பு நாளும் வந்துடுது. வளகாப்புக்காக எல்லா கெஸ்ட்டுமே ஹாலுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க, அவங்கள பரபரப்பாக ராதா ஆண்டியும் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கதை பார்த்துட்டு அன்புவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் அவங்க ராதா கிட்ட போயிட்டு, இதெல்லாம் தேவைதானா? வளகாப்பு போய் எதுக்காக இவ்வளோ கிராண்டாக பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ராதாவும், இங்கே பாருங்கங்க, அவங்களோட கல்யாணம் தான் சரியாக இல்லாமல் நடந்துருச்சு. அதனால தான் விஜய் அவளோட வளகாப்பு நல்லபடியாக கிராண்டாக நடக்கணும்னு ஆசைப்பட்டு அவனே நடத்திக்கிட்டு இருக்கான். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு சும்மாவே இருக்கனால தான் ஏதாவது தோணிக்கிட்டு இருக்கு. முதல்ல போங்க, போய் கெஸ்ட் எல்லாரையுமே உள்ளே வர சொல்லி வரவேற்று விட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த வளகாப்பு வேலையில் பிஸி ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அன்பு செம்ம கடுப்பாகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கங்காவும் யமுனாவும் காவேரியை செம்ம அழகாக அலங்காரம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சாரதாவே ஒரு நிமிஷம், இப்போ தாண்டி நீ பொண்ணாகவே இருக்கிற அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இடையில சாரதாவுக்கு மறுபடியுமே அவங்களோட ஹஸ்பண்டோட நினப்பு வருது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்தில் தான் தன்னோட பொண்ணுங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர் பார்க்கறதுக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, அவங்கள எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லாம் கெஸ்ட்டுமே வந்ததுக்கப்புறமா நல்ல நேரமும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் மணிமேடையில் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களோட கிளைண்ட்டில் ஒரு முக்கியமான ஆள் வர, இதை பார்த்துட்டு காவேரியை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களே ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்து அந்த ஆளை வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு அன்பரசும், கல்யாண மேடையில் தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு ஸ்டேஜை விட்டு இறங்கி போவாங்கன்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவ என்ன ஏதோ இறங்கி போகிற மாதிரி சீன் காட்டிட்டு மறுபடியும் ஏறி வந்து உட்காந்துருக்கான்னு தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே தாத்தாவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பிரச்சனை வர்ற மாதிரி பேசாதீங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அன்பரசும் வயிற்றுச்சலோட எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த பக்கமும் அவங்களோட வயிற்றுச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர், அவங்கள விட அதிகமான பேர் காவேரியோட வளகாப்பை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஒரு வழியாக காவேரிக்கு வளகாப்பமே நடந்து முடியுது. அவங்களுமே ஸ்டேஜில் எல்லார் முன்னாடியும் வணக்கம் சொல்லி அந்த வளகாப்பை முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரியே விஜய் காவேரியோட வளகாப்பு செம்ம கிராண்டாக நடந்து முடிச்சிருச்சு. பட் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அன்பரசுக்கு துளி கூட சந்தோஷம் இல்லை. அதனாலேயே அவங்க இவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக ஏதாவது பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே அவங்க பண்ணாலும் எதுவுமே நடக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த வளகாப்பு முடியறதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஸோ அது யார் மூலயமா வரப்போகுதுன்றதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை குமரன் மூலயமாவா, அப்படி இல்லைன்னா அன்பரசு மூலயமாவா, அப்படியும் இல்லைன்னா இவ்வளோ நாளாக தலைகாட்டாமல் இருக்க பசுபதி மூலயமாவா, யார் மூலயமா பிரச்சனை அடுத்து விஜய் காவேரிக்கு காத்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.